நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கு தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். இது குறித்த முக்கிய செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்ட வழக்கானது சிபிசிஐடிக்கு தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மாற்று சமூக பெண்ணை காதலித்த கவின் பெண்ணின் சகோதரனால் வெட்டி கொலை செய்யப்பட்ட இந்த வழக்கானது தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்படுவதாக டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். நெல்லையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய ஆணவ கொலை சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. குறிப்பாக கவின் கொலை வழக்கு தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணைகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 27ஆம் தேதி தூத்துக்குடி ஆறுமுகம் மங்கலத்தை சேர்ந்த கவின் செல்வகணேஷ் என்பவர் நெல்லை கேடிசி நகர் அருகே வெட்டி கொலை செய்யப்படுகிறார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆணவ கொலை என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பாக ஏற்கனவே பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் உள்பட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டது. குறிப்பாக சுர்ஜித், அவரது தந்தை சரவணன் மற்றும் தாயார் கிருஷ்ணகுமாரி ஆகியோர் மீது முதல் தகவல் அறிக்கை என்பது பதிவு செய்யப்பட்டது. இந்த விசாரணையில் சுர்ஜித் கொலை செய்யப்பட்ட அன்றே சுர்ஜித் கைது செய்யப்பட்டார். அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவருடைய சுர்ஜித்துடைய தந்தை சரவணன் மற்றும் தாயார் கிருஷ்ணகுமாரி ஆகியோர் 2 பேருமே தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் உதவி ஆய்வாளர்களாக பணியாற்றி வருவதும் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த வழக்கு விசாரணை என்பது பாரபட்சமற்றதாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் 2 பேருமே பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த வழக்கின் தன்மை மற்றும் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு சுதந்திரமான, நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை உறுதி செய்வதற்காக சிபிசிஐடிக்கு இந்த வழக்கை மாற்றம் செய்து டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணி.